ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 8ஆம் வகுப்பு பயிற்சி 6.2ல் வந்துட்டு நம்ம சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். 6வது சம் பாருங்கள். 100 பேரின் உயரங்களின் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. எனில் நிகழ்வு செவ்வகத்தின் மீதுள்ளவாறு நிகழ்வு பலகோணம் வரைக அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயரம்லாம் கொடுத்துருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 125லேருந்து 135, 136 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு முதல்ல இருக்க சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த இதில் முடியுதோ அதிலே நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த 5ஆவது சம் பாருங்கள், 90லேருந்து 110, 110லேருந்து 130 எதில் முடியுதோ அதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 135ல் முடியுது, 146ல் தொடங்குது, 147ல் வந்துட்டு முடியுது, 147 ஒரு நம்பர் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ வந்துட்டு அதையும் நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு உயரம் வந்துட்டு 125லேருந்து 135. இப்போ நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, நமக்கு இதை வந்து நிகழ்வு செவ்வகம் வரைகிறதுக்கு வந்துட்டு நமக்கு நம்பர்ஸ் வந்து எதில் முடியுதோ அதில் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 125 அப்படின்னா 0.5 கழிக்கணும், இங்கே 0.5 கூட்டணும், இங்கே 0.5 கழிக்கணும், இங்கே 0.5 கூட்டணும். வேணால் நீங்கள் ஒரு பென்சிலில் வச்சு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 0.5 கழிக்கணும், இங்கே 0.5 கூட்டணும். சரிங்களா? இப்போ நம்ம கழிச்சோம் அப்படின்னா 124.5 மைனஸ் 135.5. 0.5 கூட்டணும், 0.5 கழிக்கணும், இங்கே கழிக்கணும், இங்கே கூட்டணும். 135.5, 136ல் வந்து 0.5 கழிச்சா 135.5, 0.5 கூட்டினோம்னா 146.5. இப்போ இங்கே 0.5 கழிக்கணும், 0.5 கூட்டணும், 146.5 கழித்தல் 157.5 கூட்டணும் அப்படின்னா 157.5. இங்கே 0.5 கழிக்கணும், 0.5 கழிக்கணும், 0.5 கூட்டணும். நீங்கள் வேணால் ஒரு டவுட் பென்சிலில் எழுதிக்கோங்க, ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா எழுதிக்கோங்க. இங்கே 0.5 கழிக்கணும், இங்கே 0.5 கூட்டணும். 157.5 மைனஸ் 168.5. இப்போ இங்கே 0.5 கழிக்கணும், இங்கே 0.5 கூட்டணும். இப்போ 168.5, 179.5. நீங்கள் ஒரு ட்ரிக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இங்கே முடிகிறதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ட்ரிக்கு தான் அது. சரிங்களா? இப்போ வந்துட்டு 179 இங்கே முடியுதா? இப்போ நம்ம இங்கே 0.5 கழிக்கணும், இங்கே 0.5 கூட்டணும். ஸோ இப்போ 180 இருக்குது, நம்ம 0.5 கழிச்சோம் அப்படின்னா 179.5, 190.5 கூட்டணும் அப்படின்னா இங்கே 0.5 மைனஸ் பண்ணணும், இங்கே 0.5 கூட்டணும். சரிங்களா? இப்போ வந்துட்டு 190 இங்கே 190.5 மைனஸ் 201.5. அவ்வளோதான். இதை நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இதோட இடைவெளியை வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு 135.5ல் 124 கழிச்சிருவோமா? கழிச்சோம்னா 5ல் 5 போச்சுன்னா 0. இப்போ நம்ம இடைவெளி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்துட்டு இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? 135லேருந்து 124 கழிக்கணும். 5ல் 5 போச்சுன்னா 0, 5ல் 4 போச்சுன்னா 1, இங்கே வந்துட்டு 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ நமக்கு வந்துட்டு இதோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 11. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எழுதிக்கணும் அளவு திட்டம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர், 2 நிகழ்வு. சரிங்களா? நான் அதில் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் பென்சிலில் தான் போடணும். நான் வந்து வீடியோவில் தெரிகிறதுக்காக பேனால் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம குறித்த புள்ளியெல்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். இங்கே வந்துட்டு ஒரு ஜிக்ஸாக் லைன் போட்டுக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்பர் இருக்குது அப்படின்னு நமக்கு அர்த்தம். 1லேருந்து நம்பர் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம 124.5, 135.5 இந்த மாதிரி குறிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஜிக்ஸாக் லைன் எதுக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்பர் இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம். உயரம் வந்துட்டு சென்டிமீட்டர். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிகழ்வன். இப்போ வந்துட்டு நம்ம குறிக்கலாமா? இப்போ பாருங்கள், 124.5 வந்துட்டு 135.5. இந்த ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், அது வந்து என்னென்னா 12ல் குறிக்கணும். 12 இதுலேருந்து 12ல் டைரெக்டாக குறிச்சிக்கோங்க. 12க்கு நேராக, 12க்கு நேராக இருக்குது பாருங்கள். சரிங்களா? அடுத்து வந்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 135.5லேருந்து 146.5 வந்து பார்த்திங்கன்னா 22 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நேராக
146.5. ஓகே, 22 நேராக போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டாச்சா? அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 147லேருந்து, அதாவது 146லேருந்து 157, 146லேருந்து 157 குறிக்கலாமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து 18ல் குறிக்கணும். ஸோ 18க்கு நேராக 157 குறிச்சிக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24, 157.5லேருந்து 168 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24, 24 மேலே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, 168. ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்குது. ஓகே, வந்துட்டு சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 168.5லேருந்து 179.5, 179.5 அது வந்து பார்த்திங்கன்னா 15. 15 எப்படின்னா 16க்கும் 14க்கும் சென்டரில் அதில் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி அந்த 1 சென்டிமீட்டரில் வந்து பாதி அந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் மார்க் பண்ணி போட்டுக்கோங்க. 179 சரிங்களா? இது போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 179.5 அதுலேருந்து 191. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 179.5 அதுலேருந்து 190.5. அது வந்து நம்பர் பார்த்திங்கன்னா 7. 7 எங்கே இருக்குது? 6க்கும் 8க்கும் நடுவில். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 6க்கும் 8க்கும் நடுவுலையா, அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. வந்து குறிச்சாச்சு. அடுத்து 190லேருந்து 201 வரைக்கும் 201.5. 201.5 வந்து பார்த்திங்கன்னா 2 வந்துட்டு லாஸ்ட்டாக இருக்குது. நமக்கு ரொம்ப ஈஸி, அதை மார்க் பண்ணிடலாம். ஸோ இதோட இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நிகழ்வு பலகோணம் வரையணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு கிராஃப் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு நிகழ்வு பலகோணம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த சென்டரில் நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? சென்டரில் ஜாயின் பண்ணுறது தான் நிகழ்வு பலகோணம். இந்த சென்டர்லேருந்து கரெக்டாக அடுத்த இதுக்கு அடுத்து பாருங்கள், இந்த சென்டர் கரெக்டாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்டர், இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுறது தான் நிகழ்வு பலகோணம். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? நீங்களும் போட்டு பாருங்கள். கிராஃப் ரொம்ப ஈஸி. இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் கூட கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஸ்கேலில் போட்டால் தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு நிகழ்வு பலகோணம். இதோடு இந்த சமம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.